الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا غفور صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم آخر كلمة لا إله إلا الله محمد رسول الله دخل الجنة أو كما قال عليه الصلاة والسلام இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் ஸலாத்தும் ஸலாமும் காத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தாபிஈன்கள் இமாம்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இறை வணக்கங்களை உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு செய்வதற்குண்டான ஆரோக்கியத்தையும் தௌஃபீகையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. இந்த உலக வாழ்க்கையில் முத்தமீன்களாக சாலிஹீன்களாக வாழ்வதற்கு நம் அனைவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. நாம் ஈட்டுகின்ற பொருளாதாரத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் தந்தல் புரிவானாக. கடன் இல்லாத வாழ்க்கையை தந்தல் புரிவானாக. மருத்துவமனை செலவுகள் அதன் செலவுகள் அதன் கஷ்டங்கள் இருந்து அல்லாஹ் தஆலா அனைவர்களையும் பாதுகாத்தல் புரிவானாக. நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை தந்தல் புரிவானாக. இந்த உலக ஆரோக்கியத்தோடு இந்த உலகில் நீண்ட நாட்கள் வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. கஅபத்துல்லாஹை சென்று ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆ வேளையில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஒரு முக்கியமான தலைப்பும் கூட, மரண சிந்தனை. ஏன் இந்த தலைப்பு எடுக்கப்பட்டது அப்படின்னா, ஆங்காங்கே செய்திகளை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு மன கஷ்டம் ஏற்படுகிறது. நேற்று கூட நடந்த ஒரு நிகழ்வு, அது நம்முடைய இந்திய நாட்டில் ஏராளமான கனவுகளோடு சில பேர்கள் சுற்றுலாவுக்கு சென்றிருப்பார்கள், சில பேர்கள் படிப்பதற்காக சென்றிருப்பார்கள், சில பேர்கள் வியாபாரத்திற்காக சென்றிருப்பார்கள், சில பேர்கள் தன் ஊருக்கு சென்று அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு கிட்டத்தட்ட 240 பயணிகளை கொண்ட ஏர் இந்தியா விமானம் நேற்று அகமதாபாத்தில் ஏர்போர்ட்டில் இருந்து கிளம்பி 5 நிமிடத்தில் சுக்குநூறாகிவிட்டது. அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். அந்த குடும்பத்தார்களுக்கு மன நிம்மதியையும் அல்லாஹ் கொடுக்க வேண்டும். அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருக்கட்டும், நமக்கு அது முக்கியம் இல்லை. சென்றது உயிர்கள். அதில் சிறு குழந்தைகள் 10 குழந்தைங்க 14 குழந்தைங்க அப்படி சொல்றாங்க. அதுக்கு கணக்குல வரல. மீடியாக்கள் சொல்லக்கூடிய கருத்தை நம்ம சொல்றோம். 14 குழந்தைங்க இறந்திருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு கனவுகளோடு அவங்க வளர்ந்திருப்பாங்க. வியாபாரத்திற்காக, தொழிலுக்காக, சுற்றுலாக்காக, படிப்புக்காக அந்த விமானத்தில் பிரயாணம் செய்த அவர்கள் அனைவர்களுக்கும் 5 நிமிடத்தில் நடந்த சோகம், மரணம். இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது இந்த உலகத்தில் குறிப்பாக மரணத்தை முழுமையாக நம்பி வாழக்கூடிய, அதுவும் குறிப்பாக மறுமை நாள் சில பேர்கள் ஏற்பார்கள்,
சில மார்க்கம் உடையவர் ஏற்க மாட்டார்கள், மறுமை நாளோடு இல்ல. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் மறுமை நாள் நிரந்தர வாழ்க்கை என்று சொல்கிறது. இதில் கருத்து வேறுபாடு உண்டு. மறுஜென்மம் என்று சில கூட்டம் சொல்கிறது, இதில் கருத்து வேறுபாடு உண்டு. ஒவ்வொரு மதங்களும், அதாவது கடவுளை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களும் கூட அது பின்னாடி எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா அவங்கள்ட்ட கேட்டா கூட மரணம் கண்டிப்பா வரும். எப்போ வரும், எப்படி வரும், எந்த நேரத்தில் வரும் தெரியாது. அதற்கு முன்பாக நாம் எப்படி சீர்படுத்திக் கொள்ள வேண்டும்? ஏன்னா நம் இஸ்லாமிய முழு ஈமான் நாம் கொண்டிருக்கிறோம். இல்ல, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, கபருடைய வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. கபருக்கு பிறகு ஒரு மறுமை வாழ்க்கை, சூர் ஊதப்படும். அதற்கு பிறகு மஹ்ஷர் மைதானம், அங்கே கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்வியில் நாம் பாஸ் ஆகிட்டோமே ஆனால் நமக்கு நேரடி சொர்க்கம். சொல்லுவாங்க, ஆஹிரு கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தஹலல் ஜன்னah. எந்த ஒரு முஃமின் அவருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை உச்சரித்து சொல்லி அவருடைய உயிர் எடுக்கப்படுமோ, அந்த நிலை மஹ்ஷர், அதாவது அந்த சக்கராத்துடைய நிலை என்பது நமக்கு அனுபவிக்கும் போதுதான் நமக்கு தெரியும். இன்னைக்கு நம் சமூக மக்கள், நம் பெரியவங்க மூத்தவங்க வஃபாத் ஆகக்கூடிய அந்த நேரத்துல ஒரு சூரா யாசீன் வந்து ஒரு மொபைல போட்டு விட்டுறாங்க, கலிமாக்கள் வந்து மொபைல போட்டு விட்டுறாங்க. கேட்கட்டும், இல்லை, தவறு தவறு, அவங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏன்னா இறுதி வார்த்தை அவங்களுக்கு கலிமாவாக உச்சரிக்க வேண்டும். அவங்க கலிமா சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் அவர்களுக்கு இறைவன் சொர்க்கத்தை வாஜிபாக்குகிறான் இந்த உலகத்தில். எந்த மனிதன் நாம் எப்படி அந்த கலிமா நம்முடைய உச்சரிப்பு வாயில வரும் அந்த நேரத்தில் சக்கராத்தின் ஒரு நிலை, நம்முடைய ரூஹை நாம் பார்ப்போம். நபிட்ட மக்கள் குறைசிகள் கேட்கிறாங்க, யா நபியே, குர்ஆன் அருளப்பட்ட நபியே, இறுதி தூதரே, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு ஒரு கேள்வி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, மக்கள் குறைசிகள் என்ன கேள்வி கேட்குங்க? ரூஹனா என்ன அப்படி கேக்குறாங்க. உயிர் என்றால் என்ன, அது நம்மால் பார்க்க முடியுமா? ரூஹ் என்றால் என்ன, அது கண்ணுக்கு தெரியுமா, நம்மால் பார்க்க முடியுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மக்கள் குறைசிகள் கேள்வி கேட்கிறாங்க. அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமா இருக்கிறாங்க. அப்பொழுது அல்லாஹ் இறை வசனத்தை இறக்குகிறார். பனூ இஸ்ராயீல் வரக்கூடிய யஸ்அலூனக அனிர் ரூஹ் வலிர் ரூஹ் மின் அம்ரி ரப்பி வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா. யஸ்அலூனக அனிர் ரூஹ், நபியே உங்களிடம் ரூஹை பற்றி, உயிரை பற்றி அந்த காபிர்கள் இறை மறுப்பாளர்கள் கேட்கிறார்கள். யஸ்அலூனக அனிர் ரூஹ் வலிர் ரூஹ் மின் அம்ரி ரப்பி, இந்த ரூஹ் சம்பந்தமான கல்வி என்பது என்னுடைய ரப்பின் புறத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா, அதனுடைய அறிவும் அதனுடைய கல்வியும் எனக்கு குறைவாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரூஹ் சம்பந்தமான, உயிர் சம்பந்தமான அனைத்து விதமான கல்வியும் என்னுடைய ரப்புக்கு மட்டும்தான் தெரியும் என்பதாக அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தராங்க. பதில் சொல்றாங்க, நம்ம ரூஹை கண்ணால் பார்க்க முடியுமா? மற்றவர்களும் பிரியக்கூடிய ரூஹை நம்மால் பார்க்க முடியாது. விஞ்ஞானம் பெருகி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் பல பல புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து விட்டார்கள். தொலைதூர நோக்கு பார்வை, பல விஞ்ஞானங்கள் பெருகிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்க விஞ்ஞானிகள் 14 பேர் கொண்ட குழு பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த அந்த விஞ்ஞானிகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, உயிரை சோதனை செய்ய வேண்டும், அந்த உயிரை நாம் பார்க்க வேண்டும், அதனை தோற்றத்தை நாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக உயிர் சம்பந்தமான விஞ்ஞானம் செய்கிறார்கள் அமெரிக்க விஞ்ஞானிகள். சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, 14 விஞ்ஞானிகள் கொண்ட ஒரு குழு, ஒரு ஆள், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு நபர். அமெரிக்காவில் நடந்த செய்திகள் சொல்றேன், பேப்பர்ல படிச்சது, மீடியாக்களை படிச்சதுதான் சொல்றேன், இது கதைகள்லாம் கிடையாது. 1 மணி நேரத்தில் அவருடைய உயிர் பிரிந்து விடும் என்று மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு மனிதர், வயசானவர் தான். அவரை ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள வைக்கிறாங்க, பல விதமான கேமராக்கள் சுத்தி வைக்கிறாங்க. 1 மணி நேரத்தில் அவருடைய உயிர் போயிடும் அப்படின்னு எல்லா மருத்துவர்களும் சொல்லப்பட்ட ஒரு வயசானவர். கேமரா செட் பண்றாங்க. செட் பண்ண பிறகு அந்த கேமரா எப்படிப்பட்ட கேமரா அப்படின்னா, ஒரு சின்ன தூசி பறந்தா கூட அந்த கேமரா தெளிவா தெரியும், அப்படிப்பட்ட ஒரு கேமரா. 1 மணி நேரத்தில் அவருடைய உயிர் பிரிஞ்சிடும். எப்படிதான் விஞ்ஞானம் ஆராய்ச்சி செய்யறாங்க அவங்க.
பல மணி நேரம் ஆகிறது, 2 மணி நேரம் ஆகிறது, 3 மணி நேரம் ஆகிறது, 4 மணி நேரம் ஆகிறது, 5 மணி நேரம் ஆகிறது, 6 மணி நேரம் ஆகிறது. சோதனை செய்கிறார்கள். எந்த ஒரு வெளிச்சமும் எந்த ஒரு காற்றுடைய சுவாசம் கூட அந்த கேமராவில் தெரியல. உள்ள போய் பார்க்கிறாங்க, மருத்துவர்கள் பார்க்கிறாங்க. உள்ளே பார்த்தா இல்ல, மருத்துவர்கள் சொன்னது போல இவர் 1 மணி நேரத்தில் இறந்து விட்டார். கேமரா தெரியலையே. அப்போதான் குர்ஆனை பிரட்டி பார்க்கறாங்க. இறை வேதத்தை பிரட்டி பார்க்கிறார்கள். அதில் ஒரு வசனம், பனூ இஸ்ராயீல் வரக்கூடிய ஒரு வசனம், யஸ்அலூனக அனிர் ரூஹ் குல் ரூஹ் மின் அம்ரி ரப்பி வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா. உயிர், ரூஹ் இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். ரூஹ் சம்பந்தமான குழந்தையினுடைய தாயும் ஒரு குழந்தையை உருவாக்குவன், அந்த குழந்தைக்கு ரூஹ் கொடுப்பவன் யார்? அதை நம்மால் பார்க்க முடியுமா? ثم خلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة فخلقنا المضغة عظاما فكسرنا العظام لحما ثم أنشأناه خلقا آخر فتبارك الله أحسن الخالقين. உலக விஞ்ஞானங்கள் பெருகிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் ஸ்கேனின் மூலமாக உடம்பில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை கேமராக்களின் மூலமாக பார்க்கப்படக்கூடிய இந்த விஞ்ஞான உலகத்தில் குழந்தையில் தாயினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு எப்பொழுது ரூஹ் அல்லாஹ் ஊதினார், எப்பொழுது உயிர் கொடுத்தார், எப்பொழுது ரத்த ஓட்டத்தை கொடுத்தார், எப்பொழுது அந்த குழந்தைக்கு சில வஸ்துக்களை, அதாவது தன் உடம்பில் உள்ள வஸ்துக்களை பொருத்தினார் என்று எந்த விஞ்ஞானம் மருத்துவம் சொல்ல முடியாது நிகழ்காலத்தில். ஏன்? அது ரூஹ் சம்பந்தமான உயிர் சம்பந்தமான அனைத்து காரியங்களும் இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப நம்ம உயிரை பார்க்க முடியாதா அப்படிங்கிற கேள்வி வருமா இல்லையா? நம்முடைய உயிர் நாம் எப்போ மரணமாகவும், எப்போ எந்த இடத்தில் மரணமாகவும், நம்முடைய நேரம் எல்லாமே இறைவன் மறைத்து வைத்திருக்கிறார். அது நமக்கு நல்லதும் கூட, அது மிகப்பெரிய அருள்குறையும் கூட. டாக்டர் சொல்லிட்டாங்க, 6 மாசம் தான் போறோம், நிம்மதியா இருக்க முடியுமா? சொல்லு, மரணமாவது உறுதி. இறைவன் சொல்லிட்டான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா. கியாமத்துக்கு முன்னாடி நமக்கு சின்ன கியாமத் இல்லது, நம்முடைய மரணம் தான். அதுக்கு முன்னாடி நான் தயாராகணுமா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையை சரி செய்யணுமா இல்லையா? இந்த உலக வாழ்க்கை இறைவனுக்காக மட்டும், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை இறைவனுக்காக மட்டும். அவனை அமல் செய்ய வேண்டும், அவனை திக்ர் செய்ய வேண்டும், குர்ஆன் திலாவத் ஓத வேண்டும். மரண சிந்தனை நமக்கு வந்துட்டா, யஹீபு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு முஃமினுக்கு மரண சிந்தனை வந்து விட்டால் 3 காரியங்களை அவர் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார். ஹதீஸ், திருமதியில வரக்கூடிய ஹதீஸ், ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். எந்த ஒரு முஃமினுக்கு மரண சிந்தனை வந்து விட்டதோ, அதுக்காண்டி உலக வாழ்க்கையில நம்ம சம்பாதிக்க கூடாது, மனைவி மக்களோடு சந்தோஷமாக வாழக்கூடாது, குழந்தைகளோடு சந்தோஷமாக வாழக்கூடாது அப்படிங்கிற மார்க்கம் ஒருபோதும் இங்கேயும் சொல்லவில்லை. உங்களுடைய வாழ்க்கை சீராகவும் சந்தோஷமாகவும் உடல் ஆரோக்கியத்தோடு நோய் நொடி இல்லாமல் சீராக உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் இந்த உலகத்தில். ஆனால் மரண சிந்தனையோடு வாழுங்கள். அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது, உங்களுடைய பொருளாதாரத்திற்கு நல்லது, உங்களுடைய ஆயுளுக்கு நல்லது, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது, உங்களுடைய வம்சத்திற்கு நல்லது, உங்களுடைய வியாபாரத்திற்கு நல்லது. ஒண்ணு, மரண சிந்தனை வந்துட்டா எப்போ அல்லாஹ் உயிர் காப்பாற்றுவான்னு தெரியாது. சில பாவங்கள்லாம் செய்திருப்போம், சொந்த பந்தங்களுக்கு மத்தியில, தனிப்பட்ட முறையில, அறிந்தோ அறியாமலோ சில பாவங்கள் செய்திருப்போம். அந்த பாவத்தை இறைவன் மன்னிக்க வேண்டும் என்று அனுதினமும் தௌபாவோடு இருப்போம். இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்போம். எங்களை ரட்சகா, நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்து விடு ரஹ்மானே, நாங்கள் எங்களுடைய உடல் உறுப்புகள் செய்த பாவத்தை மன்னித்து விடு ரஹ்மானே. பாவங்களை கேட்டுக்கொண்டே இருப்போம். எங்களுடைய பிள்ளைகளுடைய பாவம், எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவம், எங்களுடைய ஆசிரியர்களுடைய பாவம், எங்களுடைய நண்பர்களின் பாவத்தை மன்னித்துக் கொண்டே இரு ரஹ்மானே. எங்களுக்கு அடுத்த நிமிட வாழ்க்கை, அதாவது நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. அதுதான் நேற்று நடந்தது நிகழ்வு. எவ்வளவு நமக்கு மனசு வலிக்கிறது. எத்தனை கனவுகளோடு சென்றிருப்பார்கள் விமானத்தில். துயரம்தான், கஷ்டம்தான். இருந்தாலும் இறைவன் நாட்டம் அமைந்து விட்டது.
அவங்களுக்காக நம்ம துஆ செய்வோம். அவ்வளவுதான். இறந்த அந்த மக்களுக்காக, பச்சளம் குழந்தைகளுக்காக, வாலிபர்களுக்காக, பெரியவர்களுக்காக, அந்த பிளைட்டில் மரணம் அடைந்த அனைவர்களுக்கும். அங்க வீடியோ கூட வெளியாச்சு. இந்த பிளைட் ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய அந்த நேரத்துல ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்பாக அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற ஒரு வாசகம் அந்த பிளைட்ல அந்த சொல்லிக் கொண்ட உரையாடி கொண்டிருந்த அந்த வாசகமும் வீடியோக்களின் மூலமா பார்க்கப்பட்டது. எத்தனை இஸ்லாமியர்கள், எத்தனை கிறிஸ்தவர்கள், எத்தனை அதாவது சீக்கியர்கள், எத்தனை இந்துக்கள் அந்த பிளைட்ல இறந்திருப்பாங்க. அவங்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம். முதல் விஷயம் நமக்கு மரண சிந்தனை கண்டிப்பா வேணும். அதுக்காண்டி மரண சிந்தனை இல்லாம வாழ்க்கை அமைஞ்சிட்டு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை நேரான வழியை நோக்கி இருக்காது, தவறான வழியை நோக்கி தான் இருக்கும். அதனால தான் இன்னைக்கு இளைஞர் சமூகமும் பெரியவர்களும் இன்னைக்கு இஸ்லாத்தினுடைய மார்க்க சட்ட திட்டங்கள் குர்ஆன் படித்து அதனுடைய அர்த்தங்களை தெரிந்து இஸ்லாமியருடைய வரலாறுகளை புரிந்து நபிமார்களுடைய வரலாறு எத்தனையோ வரலாறுகளை நாம் தெரிந்து படித்து நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவு நாம் சரி செய்திருக்கிறோம் சகோதரர்களே. இந்த சிந்தனை வந்துச்சு அப்படின்னா தௌபாவை அல்லாஹ்ட்ட கையேந்திட்டே இருப்போம். அந்த நேரத்துல, தொழுகை நேரத்துல. இரண்டாவது, திலாவத்தை நாம் ஒருபோது விட மாட்டோம். திக்ர் செய்வது, குர்ஆன் ஓதுறது, ஸலவாத்துகள் ஓதுறது, இதர அமல்கள் செய்து நம்முடைய நாவினால் ஏதாவது ஒரு திக்ர்களை, குர்ஆனுடைய திலாவத்துகளை, இதர தெரிஞ்ச ஸலவாத்துகளை ஓதிக்கொண்டே இருப்போம். ஏன்? நமக்கு மரண சிந்தை இருக்கிறது. அடுத்த நொடி, அடுத்த நாள், அடுத்த மாதம், அடுத்த ஆண்டு, 10 ஆண்டுகள் கழித்து, 100 ஆண்டுகள் கழித்து உலகத்தில் நடந்த வாழ்க்கை அல்ல. அது வந்து ஒரு எல்லா முஸ்லிம்களும் உள்ளத்தில் ஆணித்தரமாக பதிந்து வைத்திருந்தால் உங்க வாழ்க்கை சீராகும். நீங்கள் உண்மையான முஸ்லிமாக இந்த உலகத்தில் வாழ்வீர்கள். இறை பொருத்தத்தை பெற்ற மக்களாக இந்த உலகத்தில் வாழ்வீர்கள். இறைவனுடைய அன்பை பெற்ற மக்களாக இந்த உலகத்தில் வாழ்வீர்கள். இதற்கெல்லாம் காரணம் ஈமான். ஈமானுடைய உறுதி ஒரு பக்கம் இருந்தாலும் மரண சிந்தனை உள்ளத்தில் ஆணித்தரமாக பதிந்திருக்கிறது. ஒரு சஹாபி மரண நேரத்துல உங்க மக பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. உங்க மக அழுகிறாங்க. அழுகும் போது சக்கராத்துடைய அந்த சஹாபி, ஏமா அழுகிற? இறைவனுடைய நாட்டம், நீ கவலைப்படாத. என்னுடைய உயிர் போகுவது, என்னுடைய ரூஹ் எடுக்கப்படுவது, இந்த சக்கராத்துடைய எல்லாமே இறைவனுடைய நாட்டம். நீ அழுகாத என்னுடைய மகளே. நான் ஆனந்தமாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன் பாப்பா அப்படி சொல்றீங்க? உயிர் எடுக்கப்படக்கூடிய இந்த நேரத்தில் ஏன் பாப்பா அப்படி சொல்றீங்க அப்படி அந்த சஹாபியினுடைய மகள் கேட்கின்ற போது அந்த சஹாபி பதில் சொல்றாங்க, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எப்பொழுதாவது மரணம் வரும் என்ற சிந்தனையோடு கிட்டத்தட்ட 4000 குர்ஆனை நிறைவு செய்திருக்கிறேன். அந்த குர்ஆன் ஓதப்பட்ட குர்ஆன் எனக்கு சாட்சி சொல்ல வரும். என்னுடைய கபர் வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலும் நான் ஓதிய 4000 குர்ஆனுடைய வசனங்கள் எனக்கு ஷஃபாஅத்தாக வந்து நிற்கும். எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை என்னுடைய உயிர் போவதை பற்றி, நான் மரணமாகுவதை பற்றி. சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எத்தனை குர்ஆன் நிறைவு செய்திருக்கிறோம்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை 60 ஆண்டு அப்படின்னா ஒரு வருஷத்துல ஒரு குர்ஆனா இருந்தாலும் கிட்டத்தட்ட 15 வயசுக்கு மேலதான் முழு குர்ஆனை நம்ம ஓத முடியும். 15 வயசுக்கு மேல கிட்டத்தட்ட 45 வயசு இல்ல 70 வயசுலயே வைப்போமே, கிட்டத்தட்ட 55 வயசுல நம்ம எத்தனை குர்ஆன் படிக்க முடியும் சகோதரர்கள்? எதுக்கு குர்ஆன் வந்து சொல்லுகிறது? உங்களுடைய கபருடைய வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் அது ஷஃபாஅத்தாக வந்து நிற்கும். உங்களுக்கு பரிந்து பேசும். உங்களை நரகத்திற்கு செல்ல விடாது, உங்களை நரகத்தினுடைய தீயை பக்கம் நெருங்க விடாது. உங்களை நீங்கள் செய்த நன்மைகளும், நீங்கள் ஓதிய திலாவத்துகளும், நீங்கள் ஓதிய திக்ர்களும், நீங்கள் ஓதிய ஸலவாத்துகளும், நபியின் மீது காட்டிய அன்பும் உங்களுக்கு எல்லாமே மாலை மறுமையில் மட்டும்தான் தெரியும். எப்ப நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம மரண சிந்தனையை ஆக்கி கொண்டா இதெல்லாம் நமக்கு இந்த நாளை மறுமையில் சஃபாத் செய்யக்கூடியதா இருக்கு. மூன்றாவது, சாலிஹான அமல் செய்வோம். மரண சிந்தனை வந்துட்டாங்க. நம்முடைய அமலை சீராக்குவோம். அனுதினமும் நம்முடைய அமல்களை சீராக்கி கொண்டே இருப்போம். இந்த 3 காரியங்களும் அந்த முஃமின்களுக்கு வந்துவிடும். அந்த முஃமினுடைய வாழ்க்கையில் வந்துவிடும். அந்த மனிதன் சர்வாசம் பதில் சொல்லிட்டாங்க. ரூஹ் அல்லாஹ் அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப நம்முடைய உயிரை
நம்மால் பார்க்க முடியுமா அப்படின்னா, மார்க்கம் சொல்கின்ற அடிப்படையில் நம் உயிரை நம்மால் பார்க்க முடியும். அடுத்தவங்க உயிரை பார்க்க முடியாது. நம் நண்பர்கள் இறந்து போயிருப்பாங்க, நம்முடைய முன்னோர்கள் இறந்து போயிருப்பாங்க, நம்முடைய மூதாதையர்கள் இறந்து போயிருப்பாங்க. அவங்க வஃபாத்தாகக்கூடிய அந்த நிலையும் கூட அவர்களுக்கு அருகாமையில் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பயப்படுறாங்க நம்ம சமூக மக்கள். அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு தொட பயப்படுறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு அந்த சக்கரா துறையில் இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யறதுக்கு பயப்படுறாங்க. அவங்க பிள்ளைங்க கூட பயப்படுறாங்க நிகழ்காலத்துல. ஏன் பயம்? எதுக்கு பயம்? இன்னைக்கு அவங்க போறாங்க, பல வருஷத்துக்கு நம்மளும் போதான் போறோம். அந்த சிந்தனை வந்துச்சு வச்சுக்கிறேன், அப்படி வாழ்க்கை செய்யறாங்க. எந்த விதமான பயமும் இருக்காது. மரணத்தை கண்டு மரண சிந்தனை இருக்கணும், ஆனா மரண பயம் இருக்கக்கூடாது. அதான் ஈமான், அதான் மார்க்கம். இஸ்லாத்தின் சட்ட திட்டம், அடிப்படை சட்டம் அதுதான். நம்ம உயிரை நம்ம பார்க்க முடியும். பார்க்க சொல்லுது அப்படின்னா, அதனாலதான் அந்த நிலையில் அவங்களுடைய உயிர் எடுக்கப்பட்டது அப்படின்னா, ஒரு ஏக்கத்தோடு அவங்களுடைய கண்கள் எல்லாமே வானத்தை நோக்கி போயிருப்பாங்க. நிறைய பார்த்துக்கலாம் இல்லையா? அவங்களுடைய கண்கள் திறந்தவாறு வானத்தை நோக்கி இருக்கும். அவங்களுடைய உள்ளத்தில் உயிர் எடுக்கப்படுகின்ற அந்த நிலையில் அவங்களுடைய உயிரை பார்த்து என்னுடைய உயிர் போகிறதே என்ற ஏக்கத்தோடு பார்ப்பார்கள். அது செல்கிறது, வானை நோக்கி சென்றுவிடும், இறைவன் புறத்தில் சென்றுவிடும். அதனால்தான் மௌத்தான அந்த நிலையில அவங்க கண்ணை திறந்தவாறு நம்மளுடைய கண்கள் இவைகள் எல்லாம் மேல நோக்கி இருக்கும். பிறகு நம்ம கண்களை துவா செஞ்சு மூலம். இன்னைக்கு நம்முடைய முன்னோர்களுக்கு துவா செய்வதற்கு இன்னைக்கு எத்தனை வம்சங்கள் முன்னுக்கு வராங்க. சொல்றேன், ஃபாத்திஹா அப்படிங்கிற பேர்ல யாருக்கோ ஏதோ கதையை சொன்னா அதை நம்பிட்டு அப்படியா ஃபாத்திஹா ஓதக்கூடாதா, அது செய்யக்கூடாது. ஃபாத்திஹா என்ன ஓதுவீங்க? பாட்டா படிக்க போறீங்க கேட்டா, இல்ல புக்ஸ் படிக்க போறீங்களா? ஃபாத்திஹா என்னங்க? சூரத்துல் ஃபாத்திஹா ஓத போறீங்க அவங்களுக்காக, சூரத்துல் நாஸ் ஓத போறீங்க அவங்களுக்காக, சூரத்துல் அஹத் ஓத போறீங்க அவங்களுடைய முன்னோர்களுக்காக, சூரத்துல் யாசீன் ஓத போறீங்க அவங்களுடைய முன்னோர்களுக்காக. குர்ஆனுடைய வசனங்களை ஓதக்கூடாது என்று யாரோ சொன்னாங்களா, எவ்வளோ சொன்னாங்களா? அது பிதாத்து, அது ரொட்டு லொசகுன்னு சொன்னாங்களா? அதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். இது என்ன? இது அமல் அல்லவா? உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய துஆ, நீங்க உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்க செய்கின்ற துஆ உங்களுடைய வம்சங்கள் பிற்காலத்தில் உங்களுக்கு செய்யும். அந்த துஆ செய்ய செய்யதான் அவங்களுடைய தரஜாக்கள் வஃபாத்தான பிறகும் கபருடைய வாழ்க்கையிலும் அவங்களுடைய தரஜாக்கள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். அவங்களுடைய வம்சங்கள் ஓத ஓத இன்னும் நம்ம பல பேருக்கு அது ஒரு சந்தேகம் இல்லை. இமாம் தான் ஓதும், தாராளமா ஓத தெரிஞ்ச நீங்க ஓத. சில வீடுகள் எதுக்கு கூப்பிடுறாங்க இமாம் மாதிரினா, எதுக்கு கூப்பிடுறாங்க? அவங்களுக்கு இந்த ஓதல்ல தப்பு வந்துடக்கூடாது. ஓத தெரிஞ்சவங்க இருப்பாங்க, ஓதல்ல தப்பு வந்துடக்கூடாது அப்படின்னா இமாம் மாதிரி கூப்பிட்டு ஓதுவாங்க. அப்ப நீங்க ஓதுறாங்க தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுடைய முன்னோர்களுக்காக. அதெல்லாம் நீங்க வருடத்திற்கு ஒரு முறையாவது மாதத்துக்கு ஒரு முறையாவது அவங்களுடைய பெயர் சொல்லி ஓதுவது மார்க்கம் சொல்கிறது, நல்லதும் கூட. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, சுபச்செய்தி சொல்லப்பட்டவர்கள், சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்ட ஒரு அற்புத சஹாபி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை எப்படி இருக்க போதோ, கபருடைய வேதனை எப்படி இருக்க போதோ, கபருடைய வாழ்க்கையை பற்றி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுத காலம் ஏராளம் ஏராளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆவதற்கு கடைசி ஜும்மால பிரசங்கம் செய்றாங்க. ஒரு அடியாருடைய உயிர் எப்பொழுதெல்லாம் இறைவன் எடுத்துக்கொள்ளலாம், அந்த அடியாரிடம் இறைவன் அனுமதி சொல்லிவிட்டான், வஹீயின் மூலமாக அனுமதி சொல்லிவிட்டான் என்ற செய்தியை சொல்ல சொல்ல அங்கே அமர்ந்திருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கண்களில் கண்ணீர் அழுது கொண்டிருக்கிறார்கள். இதனை பார்த்த சஹாபாக்கள் அழுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை சொல்கிறார்கள், எந்த அடியாரை சொல்கிறார்கள் என்று சஹாபாக்களுக்கு புரிந்து கொண்டது. அதான் குர்ஆனில் அல்லாஹ் நபியை பார்த்து சொல்வான், நபியே இன்னக மையத்துன் வ இன்னஹும் மையத்துன், நீங்களும் வஃபாத் ஆகுவீங்க, அவர்களும் வஃபாத் ஆகுவார்கள். அல்லாஹ் கடைசி நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கிய ஆயத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் முன்னறிவிப்பு செய்யப்பட்டு மரணத்திற்கு தயாராக இருந்தார்கள்.
சஹாபாக்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபாக்கள், தாபியீன்கள், இறை நேசர்கள் அவர்கள் எல்லாம் கபருடைய வாழ்க்கையை பற்றி மனதில் கவலைப்பட்டவர்களாக அழுத வரலாறுகள் ஏராளம் ஏராளம். நமக்கு எத்தனை பேருக்கு அந்த சிந்தனை வந்திருக்கு சொல்லுங்க. மரணத்திற்கு பிறகு கபருடைய வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. ஆலமுல் அர்வாஹ் முடிஞ்சு போச்சு. ஆலமுல் அர்வாஹ் முடிஞ்சு போச்சு. ஆலமுல் அர்வாஹ் என்ன? ரூஹினுடைய உலகம். மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்பாக எத்தனை ரூஹ்கள் இந்த உலகத்தில் இறைவன் ரூஹ்களாக படைப்பான், மனிதர்களாக படைப்பான். கியாமத் நாள் வரைக்கும் எத்தனை ரூஹ்கள் இந்த உலகத்தில் வரும், மனிதர்களாகவோ கால்நடைகளாகவோ எத்தனை ரூஹ்கள் இந்த உலகத்தில் வாழும் என்பதை ஆலமுல் அர்வாஹிலே இறைவன் படைத்து விட்டால் பிறகு ஆலமுல் பர்ஸக் உலகத்தினுடைய வாழ்க்கை, பிறகு மன்னரை வாழ்க்கை, பிறகு மறுமை வாழ்க்கை, பிறகு சொர்க்க வாழ்க்கை. அது நிரந்தர வாழ்க்கை. சொர்க்கத்தில் நன்மை செய்தார் சொர்க்கம், தீமை செய்தார் நரகம். நரகத்தை விட்டும் ஒவ்வொரு முக்மீனான ஆண்களும் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு தீக்குச்சியினுடைய சூட்டை கூட நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இன்னைக்கு அடிக்கக்கூடிய 100 டிகிரி வெயிலுடைய தாக்கத்தை கூட நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நாளை மறுமையில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் எரிந்து அந்த நெருப்புல எப்படி இருக்கும் பாருங்க. நல்லா பாதுகாக்க வேண்டும். குடும்பக்காரர்கள் வம்சங்கள் அனைவரும்